என்னாச்சுங்க மாமா? ரொம்ப நேரமா இங்கேயும் உட்காந்து ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சுடரை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சுடரை பத்தி இல்ல கண்ணு, சுடரை காப்பாத்தினா இல்ல அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். பொண்ணு இல்ல கண்ணு, சுடரு ஆபத்துல மாட்டிக்கிட்டா, அதுல இருந்து தப்பிச்சு வந்தா, இது எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அவளை ரம்யா தான் காப்பாத்தினான்றது தான் என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல கண்ணு. என்னங்க மாமா நீங்க? நான் சொல்றது கூட நம்ப மாட்டீங்களா? இல்ல கண்ணு, ஒன்ன நம்பாம இருக்கு. அண்ணா என்னாச்சு? அண்ணா என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்லைங்க சின்னதா, சுடர சரியான நேரத்துக்கு ரம்யா காப்பாத்தி அந்த ரவுடி பசங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. என்னால் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ரம்யாவுக்கு எங்கிருந்து அவ்வளோ தைரியம் வந்துச்சு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதேதான் கண்ணு நானும் சொன்னேன். கண்ணு, இதுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு இருக்கு. அது என்னன்னு தான் புரியல. நான் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்பாக்கும் புள்ளிக்கும் இதே வேலையா போச்சு. போங்க. ஏய் அண்ணா இரு, என்ன அதுக்குள்ள கோச்சிட்டு போறியா? உடனே கோவம் வந்துருமே உனக்கு. உண்மையை நம்ப மாட்டேன்னு சொன்னா கோச்சுக்காம வேற என்ன பண்ணுவாங்களாம்? சரி கண்ணு, நீ சொல்றது உண்மைதானே? அப்ப சுடரை காப்பாத்தினது ரம்யா தானே? சத்தியம் பண்ணி சொல்லு. கரெக்ட், சத்தியம் பண்ணு நீ. கண்ணு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன்னாலெல்லாம் பொய் பேசவே முடியாது. அப்புறம் எதுக்காக மறைக்கிற? சொல்லு கண்ணு, உன் மனசுல என்ன ரகசியத்தை வச்சிருக்கியோ அதை என்கிட்ட சொல்லு. மாமா கேக்குறேன்ல. நீங்க ரெண்டு பேரும் சந்தேகப்படுறது சரிதான். இதான் நடந்துச்சு. என்ன கண்ணு, இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்க, அப்புறம் எதுக்கு ரம்யா தான் பண்ணான்னு சொன்ன? அண்ணா அப்பா கேக்குறாருல, சொல்லு. அட சொல்லு கண்ணு, என்ன காரணம்? ரம்யாவை நாம எல்லாரும் எதிரியா பாக்குறோன்ற நினைப்பு அவ மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கு. அப்படி இல்ல, அவ தான் நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு அவளுக்கு புரிய வைக்கணும்னு. அப்படியே சொல்லி புரிய வச்சுட்டா மட்டும் அவ புத்தரா மாறிடுவாளா? இல்ல அவ மனசு அப்படியே ஐஸ் மாதிரி உருகிடுமா? அட ஏங்கண்ணு, அப்படியே இறுகி போன பாறை மாதிரி ஆயிடுவா அவ. இல்லங்க மாமா, ரம்யா மாறுவா, மனசு கரைவா, கண்டிப்பா கரைஞ்சுதான் ஆகணும். இந்த நம்பிக்கையை எனக்குள்ள ஏற்படுத்தினது நீங்க தான் மாமா. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானங்க மாமா. கல்லா இருந்தா தேயுங்கண்ணு, ஆனா அது இறுகி போன இரும்பு, அது எப்படி தேயும்? அது தேயும் நினைக்கிறது நம்பிக்கை இல்ல, முட்டாள்தனம். என்ன பாக்குற? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் அப்பா கட்சி தான். வா போலாம், வா. டேய், இன்னைக்குன்னு பார்த்து தங்கத்தை இவ்வளவு நேரம் ஆகியும் காணோம். அவளுக்கு ஒரு போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளுடா. டே மாப்ள, போன் எல்லாம் போட வேணாம்டா, அங்கே பார், தங்கச்சி மேடமே வந்துகிட்டு இருக்காங்க. தங்கம், என் பொண்ணை நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல தங்கம். ஆண்டி, என்ன ஆண்டி இது? சின்ன குழந்தையாட்டம் அழுதுட்டு இருக்கீங்க. தங்கம், இது வெறும் அழுகை இல்ல தங்கம், ஆனந்த கண்ணீரும் அதோட சேர்ந்து சந்தோஷமும். நன்றி அழுகதா. நான் சத்தியமா சொல்றேன்,
என் குலதெய்வம் வேற யாருமே இல்ல.